ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து இது என்னமா வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுக்கு தேவையான அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு நான் பண்ண போகிற எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 16:9 கொடுத்துக்கிறேன். மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கலாம். லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபுல் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்து இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் கூட கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, நான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் பேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் பேஜ் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபுல் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் கொடுத்துக்கலாம். வால்யூம் மியூட் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டு அவங்களாவே வந்துட்டு உங்களுக்கு பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. ஒன்று வந்து காஷன் பிளர், ஒன்று வந்து மொசைக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் வந்து காஷன் பிளர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளர் ஆகிடும். இது வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து கீழேயுமே வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிளர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கொடுத்துக்கிறேன். நான் வந்து 3 கொடுத்து எனக்கு இது ஓகே தான். நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அது பார்டர் பேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் வந்து காட்டுவாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷனில் காட்டுவாங்க. அதில் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஓவர்லே மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேவா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் பேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து யாருக்காவது பர்த்டே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்களோட இமேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 2த்துக்கும் ஒரே இமேஜ் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. 2த்துக்கும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லுக்காக இருக்கும். பட் நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து கொடுக்கும். இஃப் யூ வாண்ட் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதே இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே மஜா சாதமாக வச்சுக்கலாம். வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணிட்டேன். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ராப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் ஜூம் பண்ணி க்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம 1:1 ரேஞ்சில் வந்து ஒரு பார்டர் பேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்களா, டேப் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆகிற 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். அது இப்போ வந்து அதை இமேஜ் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டு. இது வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பாக்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ண போகிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து எங்கே தேவையோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் அப்படின்னா நீங்கள் க்ராப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அண்ட் வந்து நீங்கள் பர்த்டே எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறோம் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பர்டன் டைப் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபாண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே வச்சுக்கிறேன். கலர் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொன்று மெஷினுக்குள்ளே போய்ட்டு ஃபேட் கொடுத்துருக்குறேன். அவுட் அனிமேஷனுக்கு போய்ட்டு ஃபேட் கொடுத்துக்கிறேன்.
ஓவர் அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களோட ஃபாண்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி விட்டு பிளெண்டிங்குள்ளே போய்ட்டு ஓவர்லே கூட கொடுத்து பாருங்கள். எனக்கு வந்து ஓவரில் செட் ஆகுது, கொடுத்துக்கிறேன். கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டு ஆல் பண்ணிட்டு அப்புறமா வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பர்த்டே வருது அப்படின்னா அதை எடிட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஹாப்பி ஆவாங்க. ஏதாவது வந்து வீடியோவில் உங்களுக்கு சவுண்ட்ஸ் ஏதாவது கேட்டுருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மன்னிச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வராமல் வந்து பார்த்துக்கிறேன். அண்ட் எனிவேஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.